பல இடங்களுக்கு நாம் செல்லும் பொழுது யாராவது ஒருவர் நமக்கு சாதகமாக நம் பக்கமாக பேசினால் நலமாக இருக்கும் என்று சொல்லி பல நேரங்களில் நினைத்திருப்போம். யாராவது ஒருவர் என் பக்கமாக பேசினால், என் சார்பாக பேசினால் எனக்கு நலமாக இருக்குமே என்று சொல்லி நாம் பல நேரங்களில் நினைத்திருப்போம், எதிர்பார்த்திருப்போம். இங்கே யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இங்கே மோசே அந்த நாணற்பெட்டியில் வைத்து அனுப்பப்பட்டு இருக்கிறார். பார்வோனுடைய குமாரத்தி குளிக்க வந்தவள் அதை பார்த்து அதை திறந்து பார்க்கிறார். பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். அதை பார்த்தவுடன், அந்த பிள்ளையை பார்த்தவுடன் பிள்ளை அழுது கொண்டு இருக்கிறது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று என்று சொல்லி வேதம் சொல்லி. இதுதான் மனித தயவு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செல்லுகிற இடங்களில் உங்களுக்கு மனித தயவு தேவைப்பட வேண்டுமானால் அதை ஆண்டவர் தான் தர வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை மனித தயவினால் அவர் நிரப்புவார். இங்கே மோசேயினுடைய வாழ்க்கை எப்படி மனித தயவினால் ஆண்டவர் நிரப்பினாரோ, எல்லா இடங்களிலும் எனக்கு யாருமே தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது. நாம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது இன்னொரு மனிதனுடைய தயவு நமக்கு தேவைப்படும். ஆகவே இந்த தயவை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக.